வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெந்தயம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேன். வெந்தய குழம்புக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பூண்டை வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயில். பூண்டு வதங்கினதும் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெந்தய குழம்புனாலே சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க 2 நிமிஷம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது கூட தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு வதக்கிக்கலாம் சிம்லேவும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுன்னா இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவும் சேர்க்கல. நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோக்குள்ள நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் எடுத்து குழம்பு வச்சுக்கோங்க. வெந்தய குழம்பு இப்போ நமக்கு பழசானாலும் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். பழசாக இப்போ கொஞ்சமாக உப்பு நம்ம தேவைக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அருமையாக கொதிக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அருமையான வெந்தய குழம்பு இப்போ ரெடி ஆகிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையான நம்மளுடைய குழம்பு எண்ணெயெலாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. அருமையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சிறிய ஜீரகம். கடுகு ஜீரகம் உளுந்தம்பருப்பு பொரிஞ்சது. இப்போ கட் பண்ண வெங்காயமும் ஒரு 3 வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி நான் தொலியோடு எடுத்துருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தொலியோடு வைக்கணும்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டுருங்க. முழுசாக கிழங்க மண்ணுன்னு இருந்தால் ஊறிடும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு பின்னே நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 அலச எடுத்துக்கிட்டோம். உருளைக்கிழங்கு நல்லா நீட்டாக இது போல் ஆகிடும். தொழிலுமே சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போயாவது ஒருத்தர் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது ஒன்றும் இல்லைங்க. கழுவுற மட்டும் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் கழுவிட்டுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ கிண்டி விட்டுருங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கிட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துட்டு ஓப்பனில் வச்சு இனி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியலும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வெந்தய குழம்புக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் அருமையாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ துவையல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்க நீங்கள் எடுத்து துவையலுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப அளவாக அதிக மாரி எடுத்துகிட்டு வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன கம்மியாக வச்சு உடனே தீர்க்கிற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணி பழங்க. பொருளும் வேஸ்ட் ஆகாது. இப்போ 2 பல் பூண்டு, 2 வத்தல் கிள்ளி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு புளி, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, சும்மா ஒரு கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மிலலாம் நமக்கு நிதானம் தெரியும். மிக்சிலும் போது பார்த்துட்டு நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி தண்ணி தெளித்து துவையல் பக்குவத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய துவையலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ண ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் தேவிஸ் கிச்சனில். இந்த மாதிரி ஒரு வெந்தய குழம்பு வச்சு ஒரு துவையல், தேங்காய் துவையல் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த வெந்தய குழம்பு, புளிக்குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சுடுசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த துவையலுக்கும் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். என்றைக்கு நீங்கள் வைக்கல, இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் அக்கா எப்படி வச்சோன்னா அந்த மாதிரி வச்சு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் தேங்காய் துவையலுக்கும் வெந்தய குழம்புக்கு தயிர் மறுசோறு வச்சிக்கலாங்க. கொஞ்சம் காரக்குழம்புனால வெந்தய குழம்புனாலே கொஞ்சம் காரமாக தானே வைப்பீங்க. அந்த மாதிரி வச்சும்போது 2வது சோறுக்கு தயிர் ஊற்றி சாப்பிடணும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான லஞ்சு மண் ரெசிபிஸ் தான் வெந்தய குழம்பு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.